நான் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன். சரியா? ஒரு ரேடியஸ் எடுத்துட்டு ஓகே. ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுடுறேன். ஒரு ரேடியஸ் எடுத்து ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுட்டு அங்கே அங்கே ஒரு புள்ளி ஒன்று வைக்கிறேன் மேலே, அந்த ரவுண்டு ஓகே. மேலே, சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே ஓகே. வச்சுட்டு அந்த அதே ரேடியஸை எடுக்கலை நீ. அங்கே ஒரு புள்ளி மாத்திரம் வச்சுட்டு அந்த அதே ரேடியஸில் காம்பஸை வச்சு அந்த ரவுண்டில் இப்படி ஒரு கட் இப்படி ஒரு கட் பண்ணினா இப்போ 3 மார்க்கிங் வந்துடுச்சா? ஆமாங்க. 3 மார்க்கிங் வச்சு இப்போ இந்த சைடில் இருக்கிற மார்க்கிங் வச்சு ஒரு கட்டு கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். ஆமாங்க சார். சார் நம்ம பண்ணியிருக்கோங்க சார். பண்ணியிருக்கோம்ல, 6 மார்க்கிங் வந்துடும். ஆமாங்க. அப்போ ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணினா அப்படி கனெக்ட் பண்ணினா ஒரு ட்ரையாங்கிள் வரும். அது வந்து ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஆமாங்க. ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஈக்குவல் சைடு ட்ரையாங்கிளுக்கு வந்து இப்போ இதை எடுத்தோம்னா ஈக்குவல் சைடு வராது. சரியா? ஆமாங்க. இதையும் ஒரு ஈக்குவல் சைடு வச்சோம்னா 45 டிகிரிஸ் ஆயிரும். ஆமாங்க. சரியா? இது 60 டிகிரிஸ், இது 30 டிகிரிஸ், இது வந்து 90 டிகிரிஸ். 60 + 30 90, 90 + 90 180. ஓகேங்க. அந்த இன்னொரு செட் ஸ்கொயர் வந்து 45 45, 45 45 90, 90 + 90 180. அப்போ ஓகே. ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய 180 அப்படி வருது அப்படின்றதான் கணக்கு நமக்கு. நம்ம இப்போ என்ன செஞ்சுருவோம், ஒரு சர்க்கிள் ஒன்று போடுவோம். எப்படி போடுவோம்னா, ஏதாவது ஒரு ரவுண்டாக ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு பிளேட்டு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஒரு ரவுண்டு ஒன்று வரைஞ்சிரு. சரி, இந்த கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருவோமா, ஏன்னா அப்போ அவ்வளோ பெருசாக வரைய போகிறது இல்லை நம்ம. கொஞ்சம் இந்த சைடில் தள்ளி சின்னதாக வேணுமாங்க சார்? கொஞ்சம் சிறுசாக செஞ்சுக்கிடுவோம் நம்ம. அவ்வளோ ஓகே. பெருசு போதும். இப்போ நான் அந்த வட்டம் வரைஞ்சதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு அதை மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு வட்டம் ஒன்று போட்டுரு. அப்படி ஒரு வட்டம் ஒன்று போட்டுருணும். இவ்வளோ பெருசு தான் இருக்கு உனக்கு. ஓகேங்க. இதோட பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிட்டோம். ஓகேங்க. வரைஞ்சிட்டு இதுதான் சென்டராக இருக்கணும் அப்ராக்சிமேட்லி. நம்ம கரெக்டாக இருக்கணுன்ற தேவையில்லை. இது அப்போ வந்து வட்டம்னா இங்கே சென்டர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு கோடு கொடுத்தோன்னா அந்த இடத்துல ஒன்று வந்துடும். ஓகேங்க. சரியா? இப்போ இங்கேருந்து அப்ராக்சிமேட்லி இப்போ ஒரு எடுத்துட்டு வந்துடுறேங்க ஆமாம், சார். எதுமா? இப்போ எடுத்துட்டு வந்துடுறேங்க. எடுத்துகிட்டு வந்துடுமா? ஓகேம்மா. சரி சார், அதோட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்குங்க. பொண்ணதா? ஆமாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, அதனால என்ன. ஓகே. என்கிட்ட இதுக்கு மேலே பெருசாக இல்லை. நான் ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு வரையணும்னு தான் யோசித்தேன். என்கிட்ட இவ்வளோ பெருசு தான் சர்க்கிள் போயிட்டு இருக்கு. இல்லாட்டி நான் எந்திரிச்சேன் அப்படின்னா நான் வந்து ஒன்று என் டேபிளை தள்ளணும், என் கேமராவை தள்ளணும், என் தலைக்கு மேலே லைட் இருக்குது லைட்டை தள்ளணும், திரும்பி வந்து ஓகே. எல்லாத்தையும் வைக்கணும். அந்த 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 பிளேட்டை வச்சுக்குமா. ம். ஓகேங்க. ஓகே. ஓகே, தண்ணி குடிக்க போறியா நீ? ஓகே. பண்ணிட்டேங்க. ஓகே, சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ சர்க்கிள் வரைஞ்சாச்சு. சென்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக சென்டர் வச்சுக்கோமா. அப்படி அப்ராக்சிமேட் அப்படி சென்டர் வச்சுக்க. ஓகேங்க. அவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு லேசாக பார்த்துக்கிறேன் நான். கரெக்டாக இருக்குது எனக்கு. கரெக்ட், ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது.
இப்போ இதுதான் ரேடியஸ் இல்லை நமக்கு. இப்படி நம்ம சும்மா பென்சிலை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். அதான் ரேடியஸ் இல்லையா? ஆமாங்க சார். இப்போ கீழே ஈக்குவலாக இந்த இடத்துல ஒரு புள்ளி ஒன்று வச்சுருக்கோம். ஆமாங்க சார். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா இந்த இடத்துல கீழே ஒரு புள்ளி வருது. ரேடியஸை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? எங்க இந்த விரல் இருக்கிற ஆரம்பத்துல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ரேடியஸ். ஓகேங்க. இப்போ இப்படி வச்சுக்கிட்டு அது மேலே அந்த புள்ளி மேலே அப்படி கையை வச்சுக்கிற பெருவரலை வச்சுட்டு லேசாக அப்படி திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி வருது. இங்கேருந்து அப்படியே லேசாக அப்படி திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி வருது. ஓகேங்க. சரியா? இப்போ இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நான் ரஃப்பாக போடுறேன். சரியா? இது அதுக்கப்புறம் நம்ம பேனால் வரைஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கிறோம். இப்போ அதே ஹைட்டை எடுத்துக்கிட்டு அதே இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணுறோம். இங்கேருந்து அந்த இடத்துக்கு ஒரு மார்க்கிங் பண்ணோம்னா அங்கே வருது. அதே ஹைட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேருந்து ஒரு மார்க்கிங் பண்ணோம்னா இங்கே வருது. சரியா? அப்போ அதை கனெக்ட் பண்ணுறோம், இதை கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. இன்டர்செக்ட்னா கட் பண்ணுது அப்படின்றத இன்டர்செக்ட் பண்ணுறது அப்படின்றோம் இல்லையா? ஓகேங்க. இன்டர்செக்ட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு சின்ன சைஸ் உருண்டை வேணும் எனக்கு. இப்போ எல்லாமே பெரிய பெரிய ரவுண்டாக இருக்குது. ஒரு 1 ரூபி காயின் எங்கேயோ வச்சுருப்பேன்னா அந்த 1 ரூபி காயின் இங்கே காணும் எனக்கு. சரி பரவாயில்ல, இதை வச்சுருவோம். இப்படி ஒரு சின்ன சைஸில் ஒரு சர்க்கிள். நீ 1 ரூபி காயின் இருந்துச்சுன்னா 1 ரூபி காயின் எடுத்துக்க. 50 பைசா அது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சைஸில் ஒரு சர்க்கிள். இங்கே பாரு, அப்படி ஒரு சர்க்கிள். இது எதுக்காக வரைகிறோன்னா இது நமக்கு தெரியும். ஆனாலும் ஏன் வரைகிறோன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கால்குலேஷனையும் செய்ய போகிறோம். சரியா? ஆஹா, உடஞ்சே போச்சு. பேர் என்ன? சூப்பர் ஃப்ரெஷ். ஒரே ஒரு நிமிஷமா. அது நான் டின் அக்கௌண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தா கிளாஸ் பாட்டில். அந்த பாட்டில் எடுத்து கையில் வச்சுருந்தேன் இல்லையா? அது டின் பாட்டில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் பாக்கெட்டில் எல்லாம் போட்டு திரிவேன். கிளாஸ் பாட்டில் கீழே விழிச்சு டொப்புன்னு உடஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, அது உடஞ்சது ஒன்றும் நல்லதாக தான் போச்சு. இப்போ கையிலேயே உடையாமல். சரியா? இந்த இடத்துல அதே மாதிரி அதே வச்சு ஒரு வட்டம், இந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டுரும். சரியா? நான் வட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் பெருசாக்கிறேன் நான், ஃப்ரீ ஹேண்ட். அப்போ அங்கே ஒரு வட்டம் போடுறோம். சரியா? இதில் நமக்கு தெரியும் இது ரெட்டு, ப்ளூ, எல்லோ. ஆமாம். எல்லோ. இங்கே ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்து என்ன ஆயிரும்? கிரீன் ஆயிரும். கிரீன் ஆயிரும். இங்கே ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்து என்ன ஆயிருமா? வயலட் ஆயிரும். வயலட் ஆயிரும். இங்கே ரெட்டும் எல்லோவும் சேர்ந்து ஆரஞ்சு ஆயிரும். ஆரஞ்சு ஆயிரும்.
வரைஞ்சாச்சு. சரியா? இப்போ நம்ம இதுக்கு நடுவுலையும் ஒரு வட்டம் போட்டு வந்துடுவோம். அப்போ இப்போ 6 கலர் நமக்கு வந்துருச்சு. திரும்ப இன்னொரு ஒரு 6 கலர் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ட்ராயிங் போட்டுக்கிறோம். நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கலருக்கெல்லாம் பேர் ஒன்று கொடுப்போம். இப்போ நம்மளாக தான் பேர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்படிலாம் நமக்கு கலரில் வந்து பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனா எடுத்துடுறோம். நம்ம பேனா எடுத்துட்டு முதல்ல இந்த 3 வட்டத்தை போட்டுறோம். நம்ம நான் இப்போ போடுறப்ப அங்கே முதல்ல வந்து நான் கிளியராக போட்டதுனால இப்போ வந்து நான் போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுடலாம். ஓகே சார். கலர் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுக்கலாமா சார்? கலர் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பேனா வந்து அந்த பென்சிலில் வேக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். பென்சிலில் வேக்ஸ் இருக்கிறதுனால பேனா அது மேலே வரைஞ்சினா ஒட்டாது. ஓகே ஓகே. சரி, இப்போ வாட்டர் கலர் செய்கிறோன்னா நம்ம கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேனாவில் போடலாம். நம்ம பென்சிலில் தான் போட போகிறோம். பென்சில்லையோ பேஸ்டல்லையோ போட்டோன்னா அது மேலே ஒட்டாதுமா. அது ஏன்னா பென்சிலில் வேக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இப்போ இங்க் வந்து வாட்டர் பேஸ்டு தானே. ஜெல்லாக இருந்தாலுமே ஜெல் இங்காக இருந்தாலுமே வாட்டர் பேஸ்டு தான் அது. ஓகே. அதனால அது மேலே ஒட்டாது. சரியா? இப்போ இதை சொல்லுமா. சொல்லு. பென் இல்லைங்க சார். பென் இல்லையா? சார் சரி, அப்போ இப்போதைக்கு அதை விட்டுரு. இப்போதைக்கு நீ வந்து இப்போ பென்சில்லையே இப்படி மார்க் பண்ணிக்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடுற, உள்ளே போக வேண்டாம். ஒரு டபுள் லைன் போட்டுருமா. பெண்ணை எடுத்துட்டு வரலையா? இல்லைங்க சார். பென் இங்க் தீந்துருச்சுங்க சார். ஓ, இங்க் தீந்துருச்சா? சரி, அப்புறம் நீ வந்து உட்காந்து அப்புறம் உட்காந்து செஞ்சுக்கலாம். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ பேனை வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம். அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. நீ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை பார்க்குறேன்னு. சரியாம்மா? இப்போ வந்து என்னன்னா இப்படி டபுள் லைன் போட்டிருக்கோம் பார்த்தியா? இங்கே என்ன செய்கிறோம் நம்ம, அந்த இப்போ இதுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பல் ஒன்று வச்சுருக்கோம். வட்டத்துக்குள்ளே இருக்கிறது கலர். டபுள் லைனில் கனெக்ட் ஆகிருக்கிற ட்ரையாங்கிள் வந்து பிரைமரி கலர்ஸ். பிரைமரி கலர்ஸ். அப்போ என்ன செய்கிறோம், இது வந்து கலர் தியரி அப்படின்னு மெயின் டாபிக் வந்து கலர் தியரி. சரியாம்மா? இப்போ நான் வந்து அது மெயின் டாபிக்னு போட்டு அதை கலர் தியரின்னு எழுதிடுறேன். ஏன் மேலே போக மாட்டேன்? சரியா? கலர் தியரின்னு எழுதிடுறேன். முதல்ல பேனாவை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பிடிச்சாதான் எழுதுது. சாஞ்சிருந்துச்சுன்னா எழுத மாட்டேங்குது. ரோட்ரிங் பெனான்னு ஒரு பேனா இருக்கு, பார்த்துருக்கியா நீ? மெக்கானிக்கல் பென் ரோட்ரிங் அப்படின்னு ஒரு பேனா இருக்கும். அது நான் உள்ள எடுத்து வச்சிட்டேன். அது இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல ரோட்ரிங் பேனா. என்ஜினியரிங் காலேஜில், ஆர்கிடெக்சர் காலேஜில் அவங்கெல்லாம் வந்து அந்த பேனா தான் யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் பென், அதாவது ஒரு மெல்லிஸ் டியூப் ஒன்று இருக்கும், அதில் தான் எழுதுறது. அதுக்குள்ளே ஒரு கம்பி ஒன்று இருக்கும், அந்த கம்பியை ஒட்டி ஒன்று இருக்கும், அது ஒரு கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இங்க் வந்து கொஞ்சம் போல தான் அந்த திக்னஸ்க்கு தான் வரும். இப்போ நீ வந்து 0.5 அப்படின்னா 0.5 திக்னஸ் தான் லைன் ஃபுல்லாக வரும். 0.75 ஒரு திக்னஸ் இருக்கும். 0.1 எல்லாம் இருக்கு. அப்படி பேனா அது. அந்த பேனா வச்சா இப்படி வச்சா 90 டிகிரிஸ் வச்சா தான் எழுதும். இப்படி வச்சோம்னா எழுதாது. இது என்ன மாதிரி ஏன் தெரிய மாட்டேங்குது? மேலே கொஞ்சம் போல தெரியல. இருவர
என்னம்மா ஆயிப்போச்சுமா இது வரேன். சரியா ஓகே. அதுக்குள்ள என்னமோ லேசாக கை பட்டுச்சு. இதை செட் பண்ணுறதுக்காக லேசாக தொட்டேன். சரி, அங்கே கலர் தேரின்னு எழுதிட்டேன். கலர் தேரின்னு எழுதிட்டு இங்கே வந்து நான் கலர் வீலுன்னு எழுதுறேன் இதுக்கு மேலே. ஏன்னா கலர் வீலை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து கலர் வீல். ஓகேங்க. சரியா, இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டே வரோம். இப்போ வந்து நம்ம வந்து டபுள் கோடு போட்டது அது என்ன, பிரைமரி கலர்ஸ். என்னது, ரெட்டு, ப்ளூ. ஆமாம். இது வந்து அதே திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது இப்போ காலேஜில் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க. காலேஜில் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாரும் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் ப்ரைமரி கலர்ஸு, செகண்டரி கலர்ஸு, அதெல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பாங்க ஸ்கூலில். ஆமாங்க. அதனால நான் திரும்ப அதை சொல்லி தந்தா, சார் தெரியும் சார், அதை திரும்ப எழுத வேணாம். இல்லைப்பா, கட்டாயம் எழுதணும். நீ எத்தனை தடவை நீ படிக்கிறியோ அவ்வளோக்கோல நல்லது இது. இப்போ என்கிட்ட வந்து கலர் வீல் வந்து என்னுடைய நோட் புக்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு கலர் வீல் மாத்திரம் எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 200 டிராயிங்ஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளவு தடவை கிளாஸ் எடுத்திருப்பேன் நான். கலர் தியரி வந்து அவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 200 டிராயிங்ஸ் இருக்கும். அந்த நோட் புக்கை தூக்கி அப்படி வச்சுட்டு நான் உனக்கு டீச் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நான் வந்து வரைஞ்சி தான் டீச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் நல்லது அது. அதை நான் உனக்கு சொல்லி தந்துட்டு இருக்கும்போது நீ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்ப. ஒரு 100 ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமாக இருந்தால் இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி ஐடியாஸ் வரும் இல்லையா, அதுக்காக. சரியா, இப்போ நம்ம செகண்டரி கலரை சர்க்கிளில் வந்து போடுவோமா. செகண்டரி கலருடைய சர்க்கிளில் போடுவோம். அதுக்குள்ள சரிம்மா, சரி நான் அந்நிய அப்புறம் போட்டுக்க. நான் வந்து நான் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அதாவது நீ ரெக்கார்டிங்கை பார்த்து சேர்றதா இருந்தால் நான் போட்டுடுறேன். ஏன்னா உனக்கு நான் அந்த இதை ஃபோட்டோ அனுப்பிடுவேன் இல்லையா, அதனால நான் போட்டுடுறேன். சரி, இப்போ இதுக்கு வந்து என்ன எழுதுறோம் நம்ம, வயலட், ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தா வயலட். ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா கிரீன். சொல்லுமா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கலர் வீல் பண்ணிருந்தோம் சார் லாஸ்ட் கிளாஸ். ஆமாமா, வச்சிருக்கேன் நான் பார்த்தேன். அதுலயே பண்ணலாம்னு சொன்னீங்க சார். அதுலயே எது முந்தின கிளாஸ், இதுக்கு முந்தின கிளாஸ்ல செஞ்சதா? இல்ல, இத எதுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா இதுல வேற மார்க்கிங்லாம் பண்ணுவோம், வேற எழுதுவோம் இங்க. இதை சுத்தி கலர் தியரியை இதை பேஸ் பண்ணி, அது கலர் வீல் அப்படி தனியா இருக்கட்டும். கலர் வீல் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லதுதான். சரியா, அதனால ஒண்ணு செய்யறது தப்பிதும் இல்லை. சரியாம்மா, ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா கிரீனு, எல்லோவும் ரெட்டும் சேர்ந்தா ஆரஞ்சு இல்லையா. ஆரஞ்சு. இப்போ இதுக்கு என்ன செய்வோம், இதை கனெக்ட் பண்றதுக்கு டபுள் லைன் சைட் லைன் போட்டோம் இல்லையா. இதுக்கு என்ன செய்வோம், ஒரு புரோக்கன் லைன் போடுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு புரோக்கன் லைன் போட்டோம்னா நமக்கு விளங்கிடும். ஓ, டபுள் லைன் போட்டிருக்கிறது பிரைமரி,
broken லைன் போட்டிருக்கிறது வந்து செகண்டரி. இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இப்போ பர்பிள்ன்ற கலர், பர்பிள்னு ஒரு கலரை சொல்கிறோமா நம்ம, சரியா? அந்த பர்பிள்ன்ற கலர் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு கலரை சொல்லுவாங்க. வயலட்டை வந்து சில ஊரில் பர்பிள்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து ஒரு ரெட்டிஷ் வயலட்டை வந்து பர்பிள்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்க. சரி, சில ஊரில் ப்ளூயிஷ் வயலட்டை பர்பிள்னு சொல்லுவாங்க. அதனால பர்பிள்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. பர்பிள்ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு வயலட், அவ்வளவுதான். அப்போ ப்ளூ வயலட்டாக இருக்கலாம், ரெட் வயலட்டாக இருக்கலாம். நம்ம இங்கே ரெட்டும் வயலட்டும் சேர்ந்ததை வந்து பர்கண்டி அப்படின்னு சொல்லிடுவோம். பர்கண்டி, பியூஆர், இங்கே எழுதுறேன், பியூஆர் ஜியூஎன்டிஒய். பர்கண்டின்றது வந்து ஒரு கிரேப் ஜூஸ். பர்கண்டின்னு ஒரு ஊரில் கிரேப் ஜூஸ் வைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ கிரேப் ஜூஸ் என்ன கலரில் இருக்கும்? ஒரு ஒரு ரெட்டிஷ் வயலட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ரெட்டிஷ் வயலட், அது பர்கண்டி. இப்போ ப்ளூயிஷ் வயலட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ளூயிஷ் வயலட்டாக இருக்கிறத நம்ம இப்போ செகண்டரி கலருக்கு வந்துட்டோம், இண்டிகோன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வெப்கியாரில் இண்டிகோ இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதனால இண்டிகோன்னு சொல்லிடுவோம் அதை. இண்டிகோன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ தான். நம்ம இது இண்டிகோன்னு நம்ம சொல்லிக்கிருவோம். ஓகேங்க. இப்போ ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்துச்சுன்னா அதை எது மரைன்னு சொல்லுவோம். அல்ட்ரா மரைன் மட்டும் அக்வா மரைன்னு சொல்லுவோம். அக்வா மரைன் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் முன்னாடி எழுதியிருக்கோம் நம்ம இல்லையா? எங்க டிப்ளமோ கிளாஸ்லயோ? ஓ, நம்ம கிளாஸ்ல எழுதியிருக்கோமா? ஓகே. மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். ஓ யா, ஆமா. ரைட், எக்ஸாக்ட்லி. ஆனா இத இன்னொரு தடவை படிக்கிற தப்பிதும் இல்லை. அக்வா மரைன், அதாவது மரைன் அப்படின்னா சீன்னு அர்த்தம், சரியா? மரைன்னா சி, அக்வானா வாட்டர். அக்வா பியூரா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அக்வானா வாட்டர், மரைன்னா சி. அப்ப சி வாட்டருடைய கலர் வந்து ப்ளூயிஷ் கிரீன் அப்படின்ற ஒரு ஐடியால. எந்த வாட்டரா இருந்தாலும் கலர் கிடையாது அதுக்கு இல்லையா? ஸ்கைக்கு எப்படி கலர் கிடையாதோ, ஆனா ஸ்கை ப்ளூன்னு ஒரு கலர் வச்சிருக்கோம் நம்ம. இப்ப கிரீனும் எல்லோவும் சேர்ந்துச்சுன்னா நம்ம வந்து அதை லெமன் கிரீன்னு சொல்லுவோம். லெமன் கிரீன், கிரீனிஷ் எல்லோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? நம்ம வந்து லெமன் கிரீன் அப்படின்னு சொல்லிடுறோம் அதை, சரியா? இல்லாட்டி லெமன் எல்லோன்னு வச்சுக்கிறோமா? லெமன் எல்லோன்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்கே தான் என்ன வருது, ஆரஞ்சுன்னு ஒரு கலர் வச்சுருக்கோம். இப்போ வந்து இது வந்து என்ன கலரில் இருக்கும்? இது ஒரு கலர் இருக்கு, இது ஒரு கலர் இருக்கு, ரெண்டுமே ஆரஞ்சு தான். ரெண்டுமே ஆரஞ்சு தான். இது எல்லோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஆரஞ்சு, அதான் எல்லோ ஆரஞ்சுன்னும், ரெட் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை ரெட் ஆரஞ்சுன்னும், ரெட் ஆரஞ்சு வச்சிடும்.
சரியா? இதை வந்து ரெட் ஆரஞ்சுன்னு சொல்லிடுறோம். சரியா? இப்போ இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம இங்கே இருக்க லைனை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ எதுக்காக நான் இங்கில் இது போட்டேன்னா, இது எழுதிட்டோம்னு வச்சுக்க. எழுதிட்டு நம்ம இந்த பென்சில் டிராயிங் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். இப்போ ஓகே ஓகே சரியா? நான் பென்சில் டிராயிங் எரேஸ் பண்ணுறேன். நீ வந்து எப்போ இங்க் பண்ணுறியோ அப்போ நீ எரேஸ் பண்ணிக்க. சரியா? ஓகே இங்கே பென்சில் டிராயிங் எரேஸ் பண்ண உடனே டக்குன்னு இப்போ வீல் தெரியல இல்லையா? இப்போ வந்து ட்ரையாங்கிளாக தெரிஞ்சிட்டு இருக்கு. பென்சில் டிராயிங் எரேஸ் பண்ண உடனே உனக்கு வந்து வீல் வந்து டக்குன்னு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம முன்னாடியே ஒரு தடவை எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் படித்தோமா? இல்லாட்டி கலர் வீல் மாத்திரம் சொல்லி தந்தேனா? கலர்வில் மட்டும் சொன்னீங்க. ஓகே ஓகே. அது என்ன ஆயிடுச்சு, ஸ்லிப் ஆகிட்டே வருது, அதனால கீழே வச்சுட்டேன். சரியாம்மா? இப்போ இது நீ கலர் பண்ணிக்கிறியா? பண்ணிப்பேங்க. நீ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கலர் பண்ணிக்க. அப்பாடி, ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு உனக்கு. இல்லை, அம்மாவுக்கு சந்தோஷத்துக்காக தான். சரியா? சரியா? இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து என்ன செய்வோம், இதை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை கனெக்ட் பண்ணாம இது இப்போ இதுவும் பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி பிளஸ் செகண்டரி அப்படின்னு எழுதுறேன். is equal to tertiary color. சரியா? டெர்ஷியரி கலர்ஸ் வந்துருச்சு இப்போ நமக்கு. இப்போ நான் சில டேர்ம்ஸை வந்து இங்கே எழுதிக்கிட்டே வர்றேன். நான் இப்போ சார் நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டாங்க சார், இல்லை இதில் தான் எழுதுறாங்க. இந்த சைடில் இங்கே இடம் இருக்குல்ல, இருக்குதுங்க சார், இடம் இருக்குல்ல, அதை இங்கே ஃபுல்லாக எழுதிக்கிட்டே வந்துடுவோம். இப்போ இங்கே இருக்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்ம, இங்கே வந்து நமக்கு வந்து லெமன் எல்லோவில் வந்து க்ரீன் இருக்கு இல்லையா? அப்போ க்ரீனில் வந்து ப்ளூ இருக்கு. லெமன் எல்லோவில் க்ரீன் இருக்கிறதுனால க்ரீனில் ப்ளூ இருக்கு. அப்போ லெமன் எல்லோவில் ப்ளூ இருக்கு. சரி, எப்படி ப்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். எல்லோவும் க்ரீனும் இது ஒரு 50%, இது ஒரு 50% சேர்ந்தா லெமன் எல்லோ ஆகும். ரைட், முதல்ல இருந்து வர்றேன். எல்லோ 50%, ப்ளூ 50% எடுத்தோம்னா கிரீன் 100% வந்துடும்.
சரியா? கிரீன் 100%. இப்போ கிரீனில் வந்து ப்ளூ 50%ம் எல்லோ 50%ம் இருக்கு. ஆமாங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து இதில் 50% எடுக்கிறேன், கிரீனில் 50% எடுக்கிறேன், எல்லோவில் 50% எடுக்கிறேன். ஓகேங்க. 100% ஆயிடுச்சா? அதுதான் லெமன் எல்லோ. அதுதான் லெமன் எல்லோ. ஆனால் கிரீனில் வந்து ஏற்கனவே 50% எல்லோவும் 50% ப்ளூவும் இருக்கு. ஓகேங்க. அப்போ அதில் ஹாஃப் எடுத்தோன்னா எவ்வளோ இருக்கும்? 25% ப்ளூ, 25% எல்லோ. இதில் ஹாஃப் எடுத்தது. ஓகேங்க. அப்புறம் இதில் எல்லோவில் இன்னும் ஒரு 50 சேர்த்தோம் அப்படின்னா 75% எல்லோ. லேசா இந்த இடத்துல எழுதி காட்டவா உனக்கு? ஓகேங்க. இப்போ ப்ளூ ப்ளூ வந்து 100%. நான் இந்த இடத்துல இங்கே சும்மா எழுதி காட்டுறேன். இது அப்புறம் நம்ம எரேஸ் பண்ணுறதுனால எரேஸ் பண்ணிக்கலாம், சும்மா வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ லெமன் எல்லோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தெரியுது இல்லையா? கிட்டக்கு போயிடவா? தெரியுதுங்க. லெமன் எல்லோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெமன் எல்லோவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் நான், க்ரீன் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்க. க்ரீன் ஏற்கனவே இருக்கு நம்மள்ட்ட, செகண்டரி கலர் க்ரீன் இருக்கு. இப்போ க்ரீனில் வந்து என்னென்ன இருக்கு? ப்ளூவும் எல்லோவும் இருக்குங்க. ஆமாம். எல்லோ 50%, ப்ளூ ஆமாம். 50%. ப்ளூ வந்து ப்ளூ 50%, எல்லோ 50%. இப்போ க்ரீனை நம்ம எடுக்கணும்னா ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் வந்துடும். ஆமாங்க. ப்ளூ வேணும்னு என்ன செய்வோம்? என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோம்? ப்ளூ வேணும். ம் தெரியுதுங்க. ப்ளூ ஒன்றுன்னா ஒன்றும் மிக்ஸ் பண்ண முடியாது, ப்ளூ தான் வேணும். ஓகே ஓகேங்க. அதனால தான் அதை பிரைமரி கலருன்றோம். ப்ளூ வேணும்னா ப்ளூ தான் வேணும். அப்போ ஒரு டியூப்ல இருந்து ப்ளூ எடுத்தால் தான் நமக்கு வந்து ப்ளூவும் எல்லோவும் இருந்துச்சுன்னா நம்ம க்ரீன் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ அது செகண்டரி கலர். ஓகே ஓகே. சரியா? அப்போ ப்ளூ எல்லோ ரெட் வந்து வேற மிக்ஸ் பண்ண முடியாது, நமக்கு டியூப்ல இருந்து வந்தாகணும். ஓகே ஓகே. ஆனால் க்ரீனில் வந்து 50% ப்ளூவும் 50% எல்லோவும் இருக்கு. ஆமாங்க. சரியா? க்ரீன் ப்ளஸ் க்ரீன் 50%. இப்போ லெமனில் எப்படி செய்யறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. க்ரீன் 50%, இது ப்ளஸ், இது வந்து இதுக்கு க்ரீனுக்கு நம்ம பர்சன்டேஜ். சரியா? இப்போ க்ரீன் 50% ப்ளஸ் எல்லோ 50% வந்து லெமன் எல்லோ. ஓகேங்க. சரியா? இப்போ வந்து இங்கே வந்து என்ன ஆயிடுது, ப்ளூ வந்து 25%. இதுல இருந்து நம்ம க்ரீன்ல இருந்து எடுத்தோம்னா இது வந்து தனி, நம்ம க்ரீனுக்காக போட்டது. அப்ப என்ன மீனிங் என்ன சொல்றோம்? ப்ளூ 25% பிளஸ் எல்லோ 25% பிளஸ் திரும்ப எல்லோ 50%. இல்லையா? ஆமாங்க. அப்போ வாட் டு வி மீன்? ப்ளூ வந்து 25% பிளஸ் எல்லோ எவ்வளவு? இதுவும் சேர்த்தோம்னா 75%. அப்ப லெமன் எல்லோ வந்து 75% எல்லோவும் 25% ப்ளூவும் தான் இருக்கு. ஓகே ஓகே. அப்ப ஒரு பிரைமரி கலர் ஒரு செகண்டரி கலர். ஆமாங்க. அதோடைய காம்பினேஷன் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நமக்கு வந்து டெர்ஷியரி கலர் கிடைக்குது. அப்ப பிரைமரி கலர் அண்ட் செகண்டரி கலர்ஸ்
secondary color is சார் equal to தெரியலைங்க சார். okay primary color plus secondary color is equal to tertiary color. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க சரியா? இப்படியே தான் எல்லா கலரும் வருது. அப்ப நம்ம வந்து அக்வாமரைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா இமீடியட்டா என்ன மீன் பண்றோம் நம்ம, அதுல வந்து ப்ளூ ஜாஸ்தி இருக்கு, எல்லோ கம்மியா இருக்கு. இதுல வந்து ப்ளூ வந்து 75%, எல்லோ வந்து 25% இருக்கு. 25% இருக்கு. இப்ப எல்லோல வந்து வேற எந்த கலரும் கிடையாது. எந்த கலராச்சும் சேர்ந்துச்சுன்னா செகண்டரி கலர் ஆயிரும். ஆமாங்க பிரைமரி கலர் சேர்ந்துச்சுன்னா செகண்டரி கலர் ஆயிரும், இல்லாட்டி செகண்டரி கலர் சேர்ந்துச்சுன்னா டெர்ஷியரி கலர் ஆயிரும். இது அப்ப பியூர் கலர். இது 3 பியூர் கலர். சரியா? இப்ப எல்லோல வேற எந்த கலரும் கிடையாது. வேற எந்த கலரும் கிடையாது. ஆமாங்க லெமன் எல்லோ, கிரீன், அக்வாமரைன், இதுல எல்லாம் ப்ளூ இருக்கு இல்லையா? இது இதுல இப்ப ப்ளூல ப்ளூ, இண்டிகோல ப்ளூ இருக்கு, வயலட்ல ப்ளூ இருக்கு. சரியா? ஆமாங்க பர்கண்டிலையும் ப்ளூ இருக்கு. என்ன? ரெட் 75%, ப்ளூ வந்து 25% சேர்ந்துச்சுன்னா பர்கண்டி இல்லையா? ஆமாங்க சரியா? அப்ப இதெல்லாம் எல்லாம் ப்ளூ இருக்கு. நான் ப்ளூ எடுத்து ஒரு கோடு போட போறேன். எங்க இருந்து? இங்க இருந்து நான் வந்து ப்ளூ எடுத்து ஒரு கோடு போட போறேன். அப்படியே கொண்டாந்துக்கிட்டே இருக்கேன். இதுல எல்லாம் ப்ளூ இருக்கு, ப்ளூ இருக்கு, ப்ளூ இருக்கு, ப்ளூ இருக்கு, ப்ளூ இருக்கு. அங்க வந்து நிறுத்திடுறேன். நான் ஃபுல்லா பர்கண்டி வரைக்கும் போகல. ஏன்னா அதுல ரெட் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அப்ப இங்க ஏன் இப்படி வந்தீங்கன்னா, இப்ப எல்லோ வந்து வார்ம் கலர்லயும் சேரும், கூல் கலர்லயும் சேரும். கொஞ்சம் போல ப்ளூ இருந்தாலும் அது வந்து கூல் கலர் ஆயிரும் எல்லோ. கொஞ்சம் போல ரெட் இருந்தாலும் எல்லோ வந்து வார்ம் கலர் ஆயிரும். சரி, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது. அப்ப நம்ம திரும்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லோவை தனியா விட்டுறோம். நம்ம எல்லோவை தனியா விட்டுட்டு இதுல ரெட் இருக்கு, 75% எல்லோவும் 25% ரெட்டும் இருக்கு. இங்க இருந்து வருது. அதுலயும் ஆரஞ்சுல ரெட் இருக்கு, 50-50 இருக்கு. ரெட் ஆரஞ்சுல வந்து 25% எல்லோவும் 75% ரெட்டும் இருக்கு. இது ரெட். பர்கண்டியில 25% 25% ப்ளூவும் 75% ரெட்டும் இருக்கு. அப்ப அதனால அது வார்ம் கலர்லயும் சேரும், அது கூல் கலர்லயும் சேரும், வார்ம் கலர்லயும் சேரும். நாம இதை இப்படி கொண்டாந்து அது சென்டர் வரைக்கும் கொண்டாந்து அங்க வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கிறோம். இங்க சென்டர் வரைக்கும் கொண்டாந்து அது வரைக்கும் கோடு போட்டுருவோம். இப்ப நம்ம வந்து இதை வந்து இங்க எழுத வேண்டாம். எல்லோவை ஜென்ரலா எல்லோ அப்படின்னு எடுத்தோம்னா அது வார்ம் கலர்ல தான் சேர்ப்போம். ஆனால் அது நியூட்ரல்ன்றதுனால நான் இங்கே நிறுத்திக்கிட்டேன். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க இருக்கக்கூடிய ரெட் லைன் என்ன? வார்ம் கலர். ப்ளூ என்ன? கூல் கலர். இப்ப அது வந்து நமக்கு தியரி தான். அதாவது ப்ளூ எல்லாம் கூலா இருக்கா? தொட்டு பார்த்தா கூலா இருக்குமா? ரெட் எல்லாம் தொட்டு பார்த்தா சூடா இருக்குமா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீ கேஸ் ஸ்டவ் பார்த்துருக்க இல்லையா? கேஸ் ஸ்டவ்ல இப்போ ஒரு கேண்டில் எரியுது, ஒரு கேண்டில் பொறுத்துற கேண்டில் வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு லைட்டா எரியும் இல்லையா? அது கொஞ்சம் மேல அப்படியே கீழே இருந்து அப்படி கொஞ்சம் மேல வந்துகிட்டே இருந்தீங்கன்னா
லேசாக ரெட் ஆகும், அப்புறம் டார்க் ரெட் ஆகும், அப்புறம் புகையாயிரும் இல்லையா? ஆமாங்க. நீ கீழே வர வர அப்படியே ஆரஞ்சு வந்து எல்லோ ஆகும், எல்லோ வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் ஆயிரும். ஆமாங்க. சரியா? அப்போ எல்லோ வந்து வார்ம் கலர் இல்லையா? ஆரஞ்சு எல்லோவெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஒயிட் வந்து நியூட்ரல் கலர். பிளாக்கு ஒயிட்டு இதெல்லாம் நியூட்ரல் கலர்ஸ். ஓகேங்க. சரியா? நியூட்ரல் கலர் வேற, மியூட்டட் கலர் வேற. அது அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ நீ கேஸ் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா என்ன கலரில் எரியுது அது? ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கேஸ் ஆரஞ்சு கலர். கேஸ் அடுப்பா? ஸ்டவ், கேஸ் ஸ்டவ். ஆமாங்க. இல்லைங்க சார், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்குங்க. கேஸ் ஸ்டவ்வை பார்த்ததே இல்லையா நீ எரியும் போது? அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உன் வீட்டில் கேஸ் ஸ்டவ் தானே இருக்கு? ஆமாங்க சார். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கா? இல்லைங்க. போய் பொறுத்து. பொருத்தலாமாம்மா? இதை பொருத்த விடுவீங்களா? போய் அடுப்பை போய் பொறுத்து பார்ப்போம். ப்ளூ கலர்ல இருக்குங்க சார். இவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு அது சொல்றதுக்கு. ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ப்ளூ என்ன கலர்? என்ன வார்ம் கலரா கூல் கலரா? கூல் கலர். கூல் கலர். அப்போ கேஸ் ஸ்டவ்வை பொருத்திட்டு தொட்டோம்னா கூலாக இருக்கும் இல்லை? இல்லைங்க. ஆக்சுவலாக ரெட்டோட ஹாட் ப்ளூ. ஃப்ளேமாக இருக்கும்போது ரெட்டோட ஹாட் ப்ளூ. ஓகே ஓகே. ஆனால் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஐஸோட, தண்ணியோட, வாட்டரோட சேர்ந்த கலர். இப்போ வாட்டர் வந்து என்ன? கூல் இல்லையா? ஆமாங்க சார். ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம், அப்பயும் வாட்டர் தானே அது. ஆமாங்க. அப்போ வாட்டர் வந்து கூல், தொட்டு பார்த்தோம்னா கூலாக இருக்கும். இல்லைங்க, ஹீட் பண்ண சூடா அப்போ வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வார்ம் கலர்ஸ் கூல் கலர்ஸ்ன்றதை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்க. சரியா? அப்போ கூலாக இருக்கிறதெல்லாம் கூலாக தான் இருக்கும், வார்மாக இருக்கிறதெல்லாம் வார்மாக தான் இருக்கும் அப்படின்றது இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ப்ளூ கலரில் வந்து நீ ஒரு பெயிண்டிங் செஞ்சீன்னா வாட்டர், ஐஸ், சீ, ரெயின், ஸ்னோ, இதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ளூ கலர் கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்க. அதாவது குவைட் நேச்சர். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், அதை செட் பண்ண டபக்குன்னு கலண்டுருச்சு. சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது என்னத்தையோ காட்டுது. ஓகே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுது. அது அந்த மாற்றணும் அப்படின்னா திரும்ப வந்து இது பண்ணவே கூடாது. அப்படி இல்லாட்டி வேற யாராச்சும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. கிளாஸ் எடுக்கும்போது வேற யாராச்சும் ஆப்ரேட் பண்ணணும். நமக்கு அப்படி முடியாது. இல்லை வேற யாரை கூப்பிட்டு ஆப்ரேட் பண்ண சொல்றது நம்ம? ஆமாம், அதில் தான் கஷ்டம். சரியா? ஓகே, எனிவே சரியா? அப்போ பெயிண்டிங்னு சொல்லிட்டு வரும்போது இது கூல் கலர் பெயிண்டிங் அப்படின்றப்போ ப்ளூஸ் வர்றது. அப்போ நம்ம வந்து ஃபயர் இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் பேச மாட்டோம். அப்போ காடை பற்றி நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ளூஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ப்ளூஸு, பிங்க்கும் வந்து பிங்க் வந்து என்னத்தை கனெக்ட் ஆகுது? ஃப்ளவர்ஸை கனெக்ட் ஆகுது, லோட்டஸ். அப்போ அதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட் நேச்சர், கைண்டு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கூல் கலர்ஸ் வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வார்ம் கலர்னா கோபமான ஆட்கள். ஏன் இப்படி வார்ம் கலர் கோபமான ஆட்கள்னு சொல்கிறோன்னா, கோபமாக நம்ம சண்டை போட்டால் அந்த மூஞ்சி சிவப்பாயிரும் இல்லையா? மூஞ்சி, காதெல்லாம், கண்ணு சிவப்பாயிரும்.
ஆமாங்க. ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? யாரோ ஒருத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? திட்டுவோங்க. திட்டுவோம். திட்டுறதுக்கு மேலே கோபம் வந்துச்சுன்னா அடிப்போங்க. டமார்னு ஒரு கட்டையை தூக்கி அடிப்போம். கட்டையை தூக்கி அடித்தா என்ன ஆகும்? அடி போடுங்க. மண்டை உடஞ்சி போயிடும். மண்டை உடஞ்சா என்ன ஆகும்? என்ன வரும்? ரத்தம் வருங்க. என்ன கலர்? ரெட் கலர். ரெட் கலர். அதனால தான் கோபத்தை வந்து ரெட் கலர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. சரியா? இப்போ ஒரு ஆள் வந்து கோபப்படுறான் அப்படின்றத காட்டணும்னா அப்போ வந்து நம்ம வந்து ரெட்டை யூஸ் பண்ணி தான் அந்த கோபத்தை காட்டுவோம். சரியா? அப்போ அதுக்காக தான் இந்த கலர்லாம் நம்ம வந்து இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வார்ம் கலர், கூல் கலர். இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து, அதாவது ஓல்டு சொசைட்டிஸை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா இல்லாட்டி ஈஜிப்ட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து காடை காட்டுற கலர். ஓகே. சரியா? ரெட், ஆரஞ்சு இதுகள்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸை காட்டுற கலர். ஓகே. எல்லோன்றது வந்து குவைட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் எல்லோன்றதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து பயந்தாங்குழின்னு சொல்லுவாங்க. கவர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்க. கவர்ட்ஸை தான் எல்லோ கலரில் காட்டுவாங்க. ஓகேங்க. நமக்கு வந்து எல்லோன்றது என்ன? ரொம்ப நல்ல கலர், மங்களம்னு சொல்லி சொல்லுவாங்க. சாமி பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் வச்சு தான் செய்வோம் நம்ம. ஆமாங்க. மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு தான் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அந்த தாலி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். தாலிக்கு அதெல்லாம் ரொம்ப பியோர் விஷயங்கள். அப்படி ஒரு சொசைட்டிலையும் ஒரு கலர் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. இப்போ ரெட்டுன்றது வந்து நமக்கு வந்து ஒரு, இப்போ க்ரீன் அப்படின்றது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, க்ரீன்ன்றது க்ரோத் இல்லை நமக்கு. ஏன்னா பிளான்ட் எல்லாம் க்ரீனாக இருக்குது. ஆமாங்க. அவங்க ஊரில் க்ரீன்ன்றது வந்து ஜெலசி. ஜெலசியாங்க. ஆமாம். ஏன்னா ஹி பிகேம் க்ரீன் வித் ஜெலசின்னு வாங்க. ஏதாவது ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்ன உடனே அவனுக்கு பிடிக்காதவனை அவனுக்கு ஒரு லக் அடித்து லாட்ரி அடிச்சுட்ட உடனே இவன் அப்படியே தொண்டையெல்லாம் கட்டி க்ரீன் ஆயிடுவான். ஜெலசியில். அதனால க்ரீன்ன்றது ஜெலசி. அப்போ ஒரு சொசைட்டிலையும் கலருக்கு வேற வேற மீனிங்ஸ் இருக்கு. ஓகே. சரி, இப்போ நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ளூ அப்படின்ற கலர் வந்து நம்ம வந்து குவைட் சாஃப்ட் ஆளுங்க, குளிர்ச்சியாக இருக்கு. குளிர்ந்த மனுஷன் அப்படின்னா அமைதியாள். சரியான நெருப்பு மாதிரி அவன் அப்படின்னா கோபக்காரன் அர்த்தம். அப்போ ரெட்டு. எல்லோன்றது வந்து ஒரு மங்களகரமானது. இட்ஸ் a குட் ஓமன். க்ரீன்ன்றது க்ரோத். ஒயிட்ன்றது பியோர். பிளாக்ன்றது வந்து எண்ட் ஆஃப் எவ்ரி திங், ஈவில், நெகட்டிவ். ஆனால் இங்கே யோசிச்சு பாரு நீ, அமாவாசைன்னு சொல்கிறோம் இல்லையா? அமாவாசை வந்து பிளாக் இல்லையா? அமாவாசை டார்க். நிலா எங்கேருந்து க்ரோ பண்ண ஆரம்பிக்குது? நிலா க்ரோ பண்ணிக்கிட்டே வருது இல்லையா? நெசத்துக்கு இல்லை, நமக்கு நிலா பற்றி தெரியும், அது வேற. ஆனால் ஒரு மெல்லிஸ் கோடா இருக்குது, டார்க்காக இருக்குது, அப்புறம் ஒரு மெல்லிஸ் கோடா வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்து ஃபுல்லாக வர்றப்ப என்ன சொல்கிறோம்? பௌர்ணமின்றோம். இங்கிலீஷில் ஃபுல் மூணுன்னு சொல்லி சொல்கிறோம். சரி, அப்போ க்ரோ பண்ணிட்டு வர்றது, அப்புறம் ஃபுல் மூன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் மூன் வந்துருச்சு. அடுத்த நாளில் இருந்து என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்போ டார்க்காக ஆகிற ஒரு டே இருக்கு பற்றி அமாவாசை, அன்னையிலேருந்து க்ரோ பண்ண போகுது. ஃபுல்லாக ஒரு நாள் வருது பத்தியா? அதுலேருந்து குறைய போகுது. அப்போ குறையிறது பாசிட்டிவா, கூடுறது பாசிட்டிவா? பாசிட்டிவ் இல்லையா? குறையிறது தான் பாசிட்டிவா? இப்போ நீ வந்து
நீ வந்து அப்படியே இது 9 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் ஆகி 7 இயர்ஸ் ஆகி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஆகிட்டே போய் அதிகமாகிறது தாங்க சார். அதிகமாக தான் பாசிட்டிவ் இல்லையா? growth தான் பாசிட்டிவ். ஆமாங்க ஆ ஆமாங்க சார். ஆனால் அமாவாசை தான் growth. பௌர்ணமி வந்து குறையுது, ஆமாங்க அப்போ அது நெகட்டிவ். ஆனால் நம்ம அமாவாசையை வந்து நெகட்டிவ்னும் பௌர்ணமியை வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஆமாங்க ஏன்னா மேக்ஸிமம் லைட் இருக்கு, இங்கே நோ லைட். ஆமாங்க ஜப்பானில் Black வந்து பாசிட்டிவ் கலர், ஓகே ஓகே ஒயிட் வந்து பியூரிட்டின்னா இல்லை நெகட்டிவ் கிடையாது. ஒயிட் வந்து 0, நியூட்ரல். குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது, செயின்ட், காட் மாதிரி. ஒயிட்ன்றது பியூர். ஹியூமன் பீயிங் பியூராக இருக்க முடியாது. ஹியூமன் பீயிங் வந்து பியூர் அப்படின்னு இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். என்னங்க சார்? ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு டிசையர். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுப்பியா, தூங்குவியா கொஞ்ச நேரம்? இல்லைங்க சார். ஓ 2 o'clock வந்து இல்லை, இப்போ சப்போஸ் 2 o'clock திரும்பி வர்ற சாட்டர்டே ரெஸ்ட் எடுப்பியா? இல்லைங்க சார். அப்படியே நேரம் அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படியா? ஆமாங்க சரி, ஓகே. நான் ரெஸ்ட் எடுப்பேன். சப்போஸ் நீ ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்திருந்தேன்னா உனக்கு வந்து இப்போ சாப்பிடாம இருந்திருந்தேன்னா பசிச்சிருக்குமா? இப்போ ஆமாங்க பசிச்சிருக்கும். சரியா? அப்போ சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். ஆமாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆசை இருந்துச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்றாங்க. அதனால ஹியூமன் பீயிங்ஸ் என்னமாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல, ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசை இருக்கும், போய் விளையாடலான்னு ஒரு ஆசை இருக்கும், பெயிண்டிங் பண்ணலாம், இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் முன்னாடியே செஞ்சுருக்கோமே பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரலாம். சரி, இல்லை சொல்கிறேன் உனக்கு. அப்போ ஒயிட் வந்து பியூர்னா காட் மாதிரி ஓகே ஜப்பானை பொறுத்த வரைக்கும். அப்போ அது ஹியூமன் பீயிங்ஸோட கனெக்டட் கிடையாது. பிளாக் தான் பிகினிங் ஓகே எவ்ரிதிங். அப்போ அது பிளாக்கை வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு செலிப்ரேட்டட் கலராக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே அப்படி 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 சில சிஸ்டம்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு சிஸ்டம். அதனால வார்ம் கலர்ன்றதை வந்து நம்ம வந்து பேஷன், வெரி ஸ்ட்ராங் தாட். கூல்ன்றது வெரி சாஃப்ட் பர்சன், நாட் அஜிடேட்டட் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே க்ரீன்ன்றது ஜென்ரலாகவே க்ரோத்துன்னு எடுத்துக்கலாம். எல்லோன்றதை நம்ம வந்து மங்களத்துக்கும் காட்டலாம், பிகாஸ் we are இண்டியன்ஸ். ஜெலஸாக இருக்கிறவன் என்னையும் காட்டலாம். ஆமாங்க அப்போ ஒரு எல்லோவாக ஒரு மேனை வரைஞ்சாங்கன்னா அவன் வந்து இதாக இருக்கான், ஒரு கவர்டு, ஒரு லேசி ஃபெலோ அப்படின்னா எல்லோவாக பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே வேற ஃபேஸ் எல்லோவா காமிப்பாங்க. என்னம்மா? ஃபேஸ் எல்லோவா காமிப்பாங்க. ஃபேஸு, உடம்பு, ஃபேஸு எல்லாமே எல்லோவாக காட்டுவாங்க. சரியா? Okay. ஆனால் நம்ம அப்படி எல்லோவாக காட்டணும்னா அவன் வந்து ஒரு ஒரு காட்லி பர்சன், ஒரு பாசிட்டிவ். அப்போ சொசைட்டி மாறும். சரியா? அது அப்படி இருக்கட்டும், அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ்க்கு வந்தோம். ஆமாங்க கலர்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் இன் த வீல். அதான் நான் ஒரு டெஃபினேஷன் எழுதுறேன். காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்படின்னு எழுதுறேன் ஒன்று. அப்படின்னா என்னன்னா, கலர்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் to each other on the color wheel, or in the color wheel, எது வேணாலும் எழுதிக்கலாம். Colors opposite to each other
in the color wheel are called complementary colors. சரியா, காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை நான் வந்து கர்சரியில் எழுதிடுறேன். இதை கர்சரின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னங்க சார்? கர்சரி ரைட்டிங்னு. இப்படி கனெக்டடாக எழுதணும்னா சேர்த்து எழுதுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமாங்க, கர்சர் தானே சொல்லுங்க. கர்சிவ் ரைட்டிங், ஓகேங்க. கர்சரி ரைட்டிங், கர்சிவ் ரைட்டிங். என்ன மாமா, என்ன அவ்வளோ சத்தமாகும்? அவங்களுக்கு ஃபுட் வேணுமாங்க. ஓகே. காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். இப்போ வார்ம் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும், கூல் கலர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து என்ன எழுதிக்கிட்டு இருக்கோம், அப்ளைடு கலர்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்ளைடு கலர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம சொன்னோம், ஒரு கலர் இருக்கு, அதை எடுத்து இன்னொரு ஒரு சர்ஃபேஸில் பூசுறோம், அதான் அப்ளைடு கலர்ஸ். அப்ளை பண்ணுறோம், அதுக்கு அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டாம்புக்கு கீழே தான் இந்த தியரி வருது. இதை நான் கலர் பண்ணல, இதை நீ கலர் பண்ணிக்கிறவ. சரியா? இப்ப இதை வச்சுட்டு என்னம்மா டைம் ஆச்சா உனக்கு? இல்லையே, இல்லை, திடீர்னு என்னமோ செய்ய ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. சரியா? இப்ப இதை வந்து கலர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து தனியாக ஆரம்பிக்கணும். கலர் மாடல்ஸ்ன்றது வந்து முன்னாடி நம்ம அதை எழுதணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்குள்ளேயே உனக்கு வந்து அந்த கலர் மாடல்ஸ்க்கு கொண்டாந்துடுறேன். அப்புறம் கலர் ஸ்கீம்ன்றது நான் தனியாக போகிறேன். சரியா? இங்கே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். கலர் ஸ்கீம் பண்ணோம் நம்ம, கலர் ஸ்கீம் பண்ணோம். இல்லை, இது வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வரும்போது இது அப்படி கண்டினியூஸாக நீ வந்து ஒரே நோட்ஸாக எழுதி வச்சிருக்கிறது நல்லது. சரியா? ஏன்னா டாட் லைன், டாட்க்கு அப்புறம் லைனுக்கு அப்புறம் ஷேப்புக்கு அப்புறம் ஃபார்ம், ஷேப்புக்கு அப்புறம் ஃபார்ம் வந்து 3 டைமென்ஷனல், ஷேப் வந்து 2 டைமென்ஷனல். ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறோம், டெக்ஸ்சர் வச்சு கிரியேட் பண்ணுறோம். அப்போ டெக்ஸ்சரில் வந்து என்னென்ன பார்த்தோம், நம்ம ஹேச்சிங் பார்த்தோம், கிராஸ் ஹேச்சிங் பார்த்தோம், ஸ்டிப்லிங் பார்த்தோம், கண்டினியூஸ் கிரேடிங்னு பார்த்தோம். ஒன்று கிரேடிங் கண்டினியூஸ் கிரேடிங்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்கிரிப்லிங்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் நிறைய வரும். அதில் ஒன் ஆஃப் த டெக்ஸ்சர்ஸ் வந்து கலர். சரியா? அப்ப கலர் வந்து எப்படி வருது அப்படின்றத பத்தி பேசணும். அப்புறம் கலர்ல வந்து 3 மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம், கலர் மாடல்ஸ். அந்த டாபிக்கை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும். இந்த டாபிக் வந்து கலர் ஸ்கீம் வந்து 3க்கும் காமன் தான். கலர் ஸ்கீம் வந்து 3க்கும் காமன். என்ன 3 இருக்கு? கலர் மாடல்ஸ் 3 இருக்கு. கலர் மாடல்ஸ் பார்த்தோமா? இல்லை இல்லை இல்லை, கலர் மாடல்ஸ்ன்னு 3 இருக்கு. இன்னைக்கு டேட் என்னமா, 9th. கலர் மாடல்ஸ் 3 இருக்கு. ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சது, இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, அப்ளைட் கலர்ஸ். அப்ளிகேஷன் கலர்ஸ், அப்ளைட் கலர்ஸ், ரெண்டு ஒன்று. அப்ளிகேஷன் கலர்ஸ்னு எழுதிக்கிறோமா?
நம்ம சிம்பிளாக வந்து என்ன செய்வோம், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டே போயிடுவோம். என்னென்னன்றதை நான் எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? ரெட். ஆ ஓகே. ரெட்டு, பர்கண்டி, வயலட். வயலட், இண்டிகோ, ப்ளூ, ப்ளூ. அக்வாமரைன். ஏக்யூன்னு போடுறேன் அது. அக்வாமரைன், கிரீன், கிரீன். லெமன் கிரீன், லெமன் எல்லோ. லெமன் எல்லோ. ஓகே, லெமன் எல்லோ, அப்புறம் எல்லோ. எல்லோ. சரி, இது இது எல்லோ. ஒரு நிமிஷம் பண்ண அப்படி ஒரு கோடு போட்டேன்னா ஒரு வேர்டு இல்லை அப்படின்றது. லெமன் எல்லோ ஆரஞ்சு. எல்லோ ஆரஞ்சு, ஆரஞ்ச். ஆரஞ்சு, ரெட் ஆரஞ்ச். ரெட் ஆரஞ்சு, அப்புறம் ரெட் வந்து திரும்ப வந்துடுது. ஆமாங்க. சரி, திரும்ப இது கண்டினியூ ஆயிடுது. ஆமாங்க. சரியா? இது அப்ளிகேஷன் கலர்ஸ்க்கு வந்து கலர் வந்து என்ன, பிரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷியரி கலர்ஸ். இதான் வந்து நமக்கு லிஸ்ட்டு. இப்போ இன்னொரு கலர் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்தோம். அதை நம்ம பேசணும். என்னன்னு பேசணும்? ப்ரொஜெக்டட் கலர்னு பேசணும். சரியா? லைட் அடிக்குது. இப்போ என்ன, ஒயிட் லைட் வந்து ஒரு மேலே படுது. ஒயிட் லைட் வந்து இது மேலே படுது. எல்லோவும் ரெட்டும் அப்சார்ப் ஆகிட்டு ப்ளூ மாத்திரம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ லைட் வந்து இது மேலே படுது, ரெட்டும் ப்ளூவும் அப்சார்ப் ஆகிட்டு எல்லோ மாத்திரம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த கலர், இதில் வந்து ப்ளூவும் எல்லோவும் அப்சார்ப் ஆகிட்டு ரெட்டு மாத்திரம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஒரு கலர் வந்து இது மேலே பட்டு இதுல இருந்து தான் ரியாக்ஷன் வருது. வர்ற லைட்ல ரியாக்ஷன் கிடையாது. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒயிட் லைட் படுது, 100% ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அப்போ 100% ரிஃப்ளெக்ட் ஆனா ஒயிட்டா தெரியுது நமக்கு. சரியா? இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல லைட் வந்து படுது, எல்லாமே அப்சார்ப் ஆயிடுது, 0% ரிஃப்ளெக்ஷன். அப்ப அது ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல ஆக்சுவலா. அதை தான் நம்ம பிளாக்ன்றோம். கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது எல்லா லைட்டும் வந்துச்சுன்னா. இப்ப என்ன சொன்னோம் நம்ம, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு லைட் ஒன்று வருது, ஒயிட் லைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைட் ஒன்று வருது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே படுது, 100% ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது ஒயிட்டாக தெரியும் இல்லையா? இப்போ என் தலையில் வந்து 100% படுது, ரிஃப்ளெக்ட் ஆயிடுது, ஒயிட்டாக தெரியுது. உன் தலையில் இப்போ லைட் வந்து படுது, 100% அப்சார்ப் ஆயிடுது, அது பிளாக்காக தெரியுது. சரியா? இப்போ ஒரு ரூமில் வந்து இருக்கோம், ஜென்ரலாக ஒயிட் லைட்டு தான் வச்சுருக்கோம் நம்ம. எல்லோ லைட்டு முந்தி இருந்துச்சு, இப்போ சில இடங்களில் எல்லோ லைட் வச்சுருக்காங்க, ஆனால் ஜென்ரலாக ஒயிட் லைட் தான் வச்சுருக்கோம். அப்போ லைட்டு வந்து நார்மலாக தெரியும். இப்போ ரெட் லைட் போட்டுடுறோம், கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறோம், பிச் டார்க், சுத்தமாக லைட்டே வரல, அதில் ரெட் லைட் போடுறோம். அப்போ ரெட் லைட்டு வந்து 100% வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அது ஒன்று தான் லைட்டு. இப்போ ரெட் பென்சிலை காட்டணும்னு வச்சுக்க, இல்ல ஒயிட்டா தெரியும். அந்த ரெட் லைட் இதுல பட்டு ரெட் ஃபுல்லா 100% ரிஃப்ளெக்ட் ஆயிரும்ல. ரெட் லைட் அங்க இருந்து வருது, இதுல பட்டு அக்காவை கூப்பிட்டுச்சா, 100% ரிஃப்ளெக்ட் ஆயிருது. அப்ப நீ வந்து அந்த டார்க் ரூம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் டெவலப் பண்றது, இப்ப அது செய்யறது கிடையாது, எல்லாம் மிஷின்ல வந்துருச்சு. முந்தைய டார்க் ரூம்னு வச்சு ஆளுக தான் அது செய்வாங்க. அப்ப அந்த ஃபில்ம் எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ரெட் லைட் வச்சிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம் வந்து ரெட் லைட்ல கெட்டு போகாது,
ஒயிட் லைட்டில் தான் கெட்டு போகும், எல்லோ லைட்டில் கெட்டு போயிடும். அப்போ அந்த ரூமில் வந்து பாக்ஸஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த ஃபில்ம் வச்சுருக்கிற பாக்ஸு எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். எல்லோ ஆரஞ்சு எல்லோ ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ரெட் லைட் போட்ட உடனே அதெல்லாம் ஒயிட்டாக தெரியும். ஓகே ஓகே. இப்போ க்ரீன் டப்பா இருந்துச்சுன்னா என்ன கலரில் தெரியும்? என்னங்க சார்? க்ரீன் டப்பா ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் பாக்ஸ். அப்போ என்ன கலரில் தெரியும் அது ரெட் லைட்டில்? ரெட்டா தான் சார் தெரியும். ஆ கிரீன் ரெட்டா கிரீனா தான் சார் தெரியும். எப்படிம்மா ரெட்டில் என்ன கலர் இருக்குது, க்ரீன் இருக்கா? இல்லைங்க சார். அப்போ இருந்தால் தானே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஆமாங்க சார், அப்ப ரெட்டு தாங்க சார் தெரியும். எப்படி க்ரீன் லைட்டில் வந்து தான் ரெட்டு கிடையாது, ரெட் லைட்டில் க்ரீன் கிடையாது, ரெட் லைட்டில் க்ரீன் கிடையாது. இப்போ க்ரீன் பாக்ஸு ரூமில் இருக்கிறது ரெட் லைட்டு. அப்போ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறோம் அது இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. ரெட்டு ஆமாங்க. ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு என்ன கலர் தெரியும்? பிளாக் ஆகுது. பிளாக். அப்போ ரெட்டு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ரூமில் ரெட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஒயிட்டாக தெரியும். ப்ளூ வச்சுருந்தீங்கன்னா, எல்லோ வச்சுருந்தீங்கன்னாவது கொஞ்சமாச்சும் தெரியும். ஓகேங்க. சரியா? ஏன்னா ரெட்டில் என்னதான் நீ ரெட்டுன்னு பியோர் 100% ரெட்டுன்னு ஒன்று கொண்டாட முடியாது. ஏன்னா அது ப்ரொஜெக்டட் கலர். ஆமாங்க. பல்பில் இருந்து வர்றது ப்ரொஜெக்டட் கலர், இங்கே இருக்கிறது அப்ளைடு கலர். கன்ஃபியூஷன் ஆயிரும் லைட்டுக்கு. ஆனால் க்ரீன் பேப்பர் வந்து பிளாக்காக தெரியும், ரெட் பேப்பர் ஒயிட்டாக தெரியும் ரெட் லைட்டில். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினன். ஓகே, சரியா? இப்போ அப்ளிகேஷன் கலர்னு ஒன்று பார்த்தோம், ப்ரொஜெக்டட் கலர்னு ஒன்று பார்த்தோம். சரி, நீ இது ரெக்கார்டிங்கில் இருக்கு, இதை ஒரு தடவை நீ வந்து கேட்டு பாரு. கேட்டு பார்த்துட்டு வீட்டில் ரெட் கலர் பல்ப் எதுவும் இருக்கா? இல்லைங்க சார். இல்லை. சரியா? நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகிறப்ப, எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு போகிறப்ப 0 வாட் பல்புன்னு ஒன்று இருக்கும். 0 வாட். 0 வாட்ஸ், WATTS வாட்ஸ். 0 வாட். 0 வாட் பல்பு நைட் லேம்ப்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஓகேங்க. அது ரெட் பல்பு இருக்கும், க்ரீன் பல்பு இருக்கும், ஓகே. ப்ளூ பல்பும் இருக்கும். சின்ன பல்பு ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அது 25 rupees 30 rupees அப்படி தான் இருக்கும். நீ அதை வாங்கிட்டு வந்து ரூமில் எல்லா கதவையும் அடைச்சிட்டு ஒரு சாதாரண லைட்டை போட்டுக்க, ரெட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்க, க்ரீன் பாக்ஸ் ஒன்று வச்சுக்க. ஓகேங்க. ஒரு டேபிள் லேம்ப் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, ஆமாங்க. டேபிள் லேம்பில் ரெட் பல்பை மாட்டு. ஓகேங்க. வேறு எந்த லைட்டும் வரக்கூடாது. இந்த ஒயிட் லைட்டும் அந்த ரெட்டு இது ஒயிட் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டேபிள் லேம்ப் ஆன் பண்ணு. ஆன் பண்ண உடனே உனக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து ரெட் பாக்ஸ் ஒயிட்டாக தெரியும், க்ரீன் பாக்ஸ் பிளாக்காக தெரியும். ஓகே ஓகே. செஞ்சு பாரு. ஓகே, அது செஞ்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீ. சரி, அடுத்தது வந்து என்ன சொன்னோம்? ப்ரொஜெக்டட் கலர்னு. சரியா? சரியா, ப்ரொஜெக்டட் கலர்ஸ். ப்ரொஜெக்டட் கலர்ஸில் வந்து இப்போ உனக்கு நீ சாதாரணமாக ப்ரொஜெக்டட் கலர் நீ எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நீ சாதாரணமாக கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கியா? கம்ப்யூட்டர் மானிட்டர். கம்ப்யூட்டர் மானிட்டரில் வந்து ஆக்சுவலாக அங்கே ஒன்றுமே கிடையாது. பின்னாடி இருந்து லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த லைட் வந்து உன் கண்ணில் படுது. ஆனால் சின்ன 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 பிக்சல்ஸாக லைட்டு ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சின்ன 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 டைனி லைட்ஸ். அப்போ அது மூலமாக தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. சரியா? இன்னொன்று என்ன இருக்கு? மொபைல். மொபைல்லையும் நீ ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, அதில் பிளாக்காக தான் இருக்கும். ஆன் பண்ண உடனே தான் அதுலேருந்து லைட் அடிக்குது. அப்போ அதான் ப்ரொஜெக்டட் கலர்ஸ். சரியா? இப்போ நீ கம்ப்யூட்டரில் வந்து
ஃபோட்டோஷாப்லாம் பார்த்துருக்கியா நீ? ஃபோட்டோஷாப், பெயிண்ட்டு, கம்ப்யூட்டரில் டிராயிங் போட்டிருக்கியா நீ? போட்டிருக்கேங்க. கம்ப்யூட்டரில் டிராயிங் போட்டிருக்க. அங்கே கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கியா? பிரைமரி கலர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? அது தெரியலைங்க சார். ஆர்ஜிபின்னு கொடுத்துருப்பாங்க. என்னங்க சார்? ஆர்ஜிபி. ரெட் கிரீன் ப்ளூ. ரெட் கிரீன் ப்ளூ. ஓகே. சரியா? இப்போ வந்து ரெட் ப்ரொஜெக்டட் கலர்ஸில் வந்து இது எல்லா கலர்ஸையும் எழுதிட்டோம் நம்ம. ப்ரொஜெக்டட் கலர்ஸில் வந்து நான் பிரைமரின்னு எழுதுறேன். உனக்கு தெரியுதா? ஒன்று கிட்டக்கு போகணுமா? தெரியுதுங்க சார். சரி, எப்படி இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறேன். நீ இப்போ எழுதலை இல்லையா? நீ அப்புறம் பார்த்து தான் எழுத போகிற இல்லையா? ஆமாங்க. ஃபோட்டோ அனுப்புகிறேன். நீ இப்போ இதையும் பார்த்துக்க. நீ எழுதும்போது வீடியோவை ஆன் பண்ணிட்டு, வீடியோ நான் உனக்கு அனுப்பிடுறேன். வீடியோ ஆன் பண்ணிட்டு நீ கேட்டுக்கிட்டே நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்டுக்கிட்டே எழுது. சரியா? ஓகேங்க சார். ஓகே. எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ எழுது. எப்படி தான் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்ப, எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ நீ எழுது. ஓகேங்க சார். ப்ரொஜெக்டட் கலர்ஸ்க்கு வந்து பிரைமரி கலர்ஸ் என்னன்னா, ரெட், கிரீன், ப்ளூ. ஓகேங்க சார். சரியா? இது இப்படியே இருக்கட்டும். நான் மூணாவது கலர் மாடலுக்கு போயிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கலர் மாடல், இது செகண்ட் கலர் மாடல். ஸோ நம்ம பேருக்காக ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றோம். எல்லாமே கலர் மாடல்ஸ். ஓகேங்க. இப்போ மூணாவதுக்கு என்ன சொல்கிறோம்? இப்போ இது நமக்கு பெயிண்ட் இருக்கு, பென்சிலில் கலர் இருக்கு. த கலர் இஸ் தேர். த கலர் இஸ் எக்ஸிஸ்டிங். வி டேக் தட் கலர் அண்ட் அப்ளை ஆன் அ சர்ஃபேஸ். அதான் அப்ளிகேஷன் கலர். ஓகேங்க. சரியா? ப்ரொஜெக்டட் கலர்ஸ் வந்து there is a screen or there is a light source which is projecting colors. என்ன கலர்ஸை? ஆர்ஜிபியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. எதுவுமே ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா என்ன வரும்? என்ன கலர் தெரியும்? பிளாக் தெரியும். எல்லா கலரும் ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா எப்படி தெரியும்? ஒயிட்டாக தெரியும். அதாவது எல்லா கலரும்னா ஈக்குவலாக இல்லை, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இப்படி காம்பினேஷன் வந்துச்சுன்னா அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு. அப்போ ஒயிட்டாக தெரியும். இப்போ இதில் இல்லாத கலர் என்ன? நமக்கு வந்து தெரியும் சில கலர்ஸ்லாம் இருக்குன்னு. இதில் இல்லாத கலர் என்ன? எல்லோவை காணும். எல்லோவை காணும். ஆனால் நமக்கு தெரியும் கிரீன்ல வந்து எல்லோ இருக்கு. சரியா? சரியா? இந்த ரெட்ல எல்லோ இருக்கு. கிரீன்ல ப்ளூ இருக்கு. இந்த ப்ளூவும் ஆக்சுவலா வந்து இந்த ப்ளூல வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்கண்டிக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் தான் இந்த ரெட். ரெட்ல வந்து கொஞ்சம் போல ப்ளூ வேற இருக்கும். எல்லோ இருக்கும், ரெட் இருக்கும். சரியா? இப்ப இந்த ப்ளூ வந்து கிட்டத்தட்ட இண்டிகோடைய ப்ளூவா இருக்கும். சரி, சாரி, பர்கண்டிக்கும் வயலட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ளூவா இருக்கும். அதுல வந்து ரெட்டும் இருக்கும். சரியா? அது ஒன்று இருக்கு. இது வந்து ப்ரொஜெக்டட் கலர். இப்ப இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குல்ல, இது பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல நீ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அதுல வந்து இந்த இடத்துல வந்து இப்படி எல்லோ, ப்ளூ, வயலட்டு எல்லா கலரும் இருக்கு. இப்போ ஒரு கலருக்கும் நம்ம வந்து இந்த பென்சில் எடுத்து கலர் பண்ணிடுறோம். இப்போ வந்து எல்லோ, ஆரஞ்சு வந்து நம்மள்ட்ட இருக்கா? ஆரஞ்சு இருக்கு, எல்லோ இருக்கு. எல்லோ ஆரஞ்சு இருக்கா?
இல்லைங்க இல்லை, என்ன செய்வோம்? மிக்ஸ் பண்ணுவோங்க சார். இங்கே என்ன செய்வோம்? பென்சிலில் செய்கிறோன்னா எல்லோவையாங்க எல்லோ ஆரஞ்சுக்கு என்ன செய்வோம்? எல்லோவையும் ஆரஞ்சையும் லைட்டா மிக்ஸ் ஆமாம், பண்ணுவோங்க சார். இங்கே வச்சு எல்லோவை போடுவோம், அதுக்கப்புறம் ஆரஞ்சை போடுவோம், ரொம்ப ஆரஞ்சு ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எல்லோ போடுவோம், அப்படி செய்வோம். ஆமாங்க சரியா? இப்போ பிரிண்டிங் பண்ணும்போது ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு பிளேட்டில் பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டுன்னு வச்சுக்கிருவோம். ஒயிட் பேப்பர் ஓகேங்க ஒரு பிளாக் கலரில் எடுக்கக்கூடிய ஒரு பிளேட் ஒன்று இருக்கும். பிளேட்டுன்னு பேர் அதுக்கு. அந்த பிளேட்டில் டிராயிங் பண்ணிவிட்டு இங்க் ஓட்டணுன்னா எங்கே டிராயிங் பண்ணியிருக்கோமோ அங்கே மாத்திரம் இங்க் ஓட்டும். பிரிண்ட் பண்ணும்போது அந்த இங்க் வந்து அங்கே வந்துடும். சார் போடலைங்க சார். அதாவது ஒரு பிளேட் இருக்குது, ஓகேங்க அந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து டிராயிங் போடுறோம். ஓகேங்க டிராயிங் போட்டுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஓகேங்க தண்ணி எங்கெல்லாம் படித்தோம் அங்கே இங்க் ஓட்டாது. இங்க் ஆயில் இருக்கு இல்லையா, ஆமாங்க ஆயில் போட்ட இங்க், பிரிண்டிங் இங்க். இப்போ நம்ம எழுதுனது வந்து வேக்ஸை வச்சு எழுதியிருந்தோம்னா அது மேலே வந்து இங்க் ஓட்டும். சரியா? இப்போ ரோலர்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் இங்க் எடுத்து இது மேலே ரோல் பண்ணோம்னா வெட்டாக இருக்கிற இடத்துல இங்க் ஓட்டாது, நம்ம டிராயிங் போட்ட இடத்துல இங்க் ஓட்டும். அது மேலே ஒரு பேப்பரை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா எங்கெல்லாம் இங்க் இருக்கோ அதெல்லாம் பேப்பரில் ஒட்டிடும். மீதி இடம்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம டிராயிங் போட்டது அங்கே வந்துடும். சரியா? ஓகே, இதான் பிரிண்டிங் மெத்தட். இப்போ பிளாக்கில் பிரிண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு, பிளாக்கில் பிரிண்ட் பண்ணிட்டோம் ஒரு பிளேட்டு. இப்போ 2 கலர் வேணும் நமக்கு, ரெட் வேணும், பிளாக் வேணும். அப்போ 2 பிளேட் வேணும்ல. பிளாக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டும் ரெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வேணும். ஒரே பிளேட்டில் ரெட்டையும் பிளாக்கையும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதை என்ன வேகமாக அப்படியே பிரிண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா தனித்தனியாக கலர் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் ஒரே பிளேட்டில்? இல்லை, வேறு வேறு பிளேட் இருக்கும். சரியா? இப்போ இது நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் பென்சிலில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மாத்திரமே 24 கலர்ஸ் இருக்கு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும்னா 24 பிளேட்ஸ் வச்சா பிரிண்ட் பண்ண முடியும்? காஸ்ட்லி ஆயிரும். ஒரு பிளேட்டையும் எப்படி நீ ப்ராசஸிங் இருக்கு. ஏன்னா அந்த பிளேட்டை ரெடி பண்ணணும்ல. நான் சும்மா சொல்லிட்டேன் லேசாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணோன்னா ஒட்டிக்கிறோன்னு. இல்லை, அந்த பிளேட்டை வந்து ஆசிடில் போடுவாங்க, அப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க, காய வைப்பாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க, என்னென்னமோலாம் இருக்குது அந்த ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதை பிரிண்டிங் ப்ராசஸ். அப்போ ரெட்டு வேணும்னா என்ன செய்வாங்கன்னா மஜெண்டான்னு ஒரு ரெட்டு கலர் இருக்கு. எப்படி இருக்கும் அது? கிட்டத்தட்ட வயலட் மாதிரி இருக்கக்கூடிய, பிங்கிஷ் வயலட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மஜெண்டா. சரியா? அதுக்கு இந்த கலர்ஸ்க்கு பேரு இப்ப ஒன்று அப்ளிகேஷன் கலர்ஸ்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று வந்து ப்ரொஜெக்டட் கலர்ஸ்னு பார்த்தோம். இப்போ 3வது என்ன பார்க்க போறோம்னா ப்ராசஸிங் கலர்ஸ்ன்னு. இப்போ ப்ராசஸ்ன்னு சொன்ன தெரியுமா, அந்த பிளேட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டு வேணும், அதில் தான் இங்க் ஒட்டும். அப்போ அந்த பிளேட்டை ரெடி பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசிட் போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் போல் ஆயில் போடுவாங்க, அப்புறம் அதை வாஷ் பண்ணுவாங்க, அப்புறம் திரும்ப வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பவுடர் ஒன்று போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராசஸிங். இப்போ நம்ம வாட்டர் கலர் இது பேஸ்டல் செய்கிறோம். ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பர் எடுக்கிறோம். பேப்பர் ரஃப்பாக இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னா அங்கே அந்த காலத்தில் சாண்ட் பேப்பரை வச்சு பேப்பரை வந்து தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சிட்டு க்ளூ கம்மு மாதிரி ஃபெவிகால் மாதிரின்னு வச்சுக்கேன், நல்லா டைல்யூட் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சுருவாங்க. அப்போ ரஃப் ஆயிடுமா பேப்பர்? அது மேலே பேஸ்டலில் செய்வாங்க. அப்போ பேப்பர் ப்ரிப்பேரிங் ப்ராசஸ், அது ப்ராசஸ். அப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பவுடர்லாம் கொட்டிடும். அதனால அது மேலே இன்னொரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க, கம் ஸ்ப்ரே. அப்போ அந்த அந்த
பாஸ்டல் ஒர்க் செய்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சார்கோல் டிராயிங் செய்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சரியா? அதை மாதிரி இது பிரிண்டிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதான் ப்ராசஸிங் கலர்ஸ். இது வந்து பிரிண்டிங்க்கு வர்றது. சரியா? இது எதில் வருது? இது சர்ஃபேஸ். சரியா? சர்ஃபேஸ். இது வந்து சர்ஃபேஸில் வருது. சர்ஃபேஸ் கலரிங். சரியா? ஓ கலரிங். இது என்னது? மானிட்டர் ப்ரொஜெக்டிங் கலர்ஸ். சரியா? ஓகேங்க. மானிட்டர் லைட் அப்படின்னு போட்டுருவோம். சரியா? நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ்ல எல்லாம் நீ பார்க்க முடியாது. நான் சொல்றேன், மானிட்டர் தானே. ஒன்று கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்க்குறோம், இல்லாட்டி டெலிஃபோன் மானிட்டர் பார்க்குறோம். அப்போ ப்ரொஜெக்டட் கலர்ஸ் வந்து மானிட்டர், மானிட்டர் ப்ரொஜெக்ஷன், மானிட்டர் லைட்டுன்னு போட்டுருவோமா? மானிட்டர் லைட். ஓகேங்க. ஏன்னா லைட் வந்து ப்ரொஜெக்ட் தானே ஆக முடியும். லைட்டை நீ எங்கேயும் பூச முடியாதுல்ல. ஆமாங்க. லைட் ப்ரொஜெக்ட் தான் ஆக முடியும். அப்போ லைட், மானிட்டர் லைட் வந்து ப்ரொஜெக்டட் கலர்ஸ். ப்ராசஸிங் கலர்ஸ் என்ன சொன்னோம்? பிரிண்டிங், கலர் பிரிண்டிங். சரியா? கலர் பிரிண்டிங். அப்ப இதுல வந்து பிரைமரி கலர்ஸ் வந்து இதுல பிரைமரி கலர்ஸ் இதுல பிரைமரி கலர்ஸ் வந்து மஜெண்டா, மஜெண்டா ரெட். சரியா? ஓகேங்க சார். மஜெண்டா வந்து ஒரு ரெட். நான் அதை சின்ன லெட்டரில் ரெட்டுன்னு எழுதுறேன். ஏன்னா ரெட்டுன்றது கம்ப்ளீட்டாக வேற ஒரு மீனிங் இங்கே. மஜெண்டா ரெட் அப்படின்னு வச்சுக்கிறோம் நம்ம. ரெட்டுன்னு சொல்லக்கூடாது, அதான் மஜெண்டான்றதோட நிறுத்திடுறோம். நான் சும்மா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறேன். மஜெண்டா சயான் அப்படின்னு சொல்லுவோம். சயான்ன்றது என்னன்னா ஒரு டக்வாஸ்ன்னு ஒரு கலர் சொல்லுவோம் தெரியுமா? இப்படி சயான் டக்வாஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. டக்வாஸ்ன்றது ஒரு ஸ்டோன், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளூ, லைட் ப்ளூவில் ஒரு ஸ்டோன். இந்த நேபாளிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ட்ரெஸ்ஸில், இதில் எல்லாம் நகையில எல்லாம் வச்சுருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு ப்ளூ வந்து சயான். அதை சயான் ப்ளூ, அதை வந்து ப்ளூன்னு எழுதுறேன். ஆக்சுவலாக சயான் ப்ளூன்னு சொல்லக்கூடாது, அதை சயான் தான். மஜெண்டா, சயான், எல்லோ. ஆக்சுவலாக என்ன எல்லோன்னா இதை வந்து லெமன் எல்லோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம, இல்லையா? லெமன் எல்லோ. ஆனால் நம்ம வந்து இது மெஜெண்டா, சயான், எல்லோ அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர மெஜெண்டா ரெட்டு, சயான் ப்ளூ, லெமன் எல்லோன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சரியா? இப்போ இந்த 3 கலரும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பியூர் பிளாக் கிடைக்காது. ஏன்னா பேப்பர் மேலே தான் பிரிண்ட் பண்ணுவோம், இல்லையா? பேப்பர் மேலே பிரிண்ட் பண்ணுவோம், துணி மேலே பிரிண்ட் பண்ணுவோம், அது மேலே பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ ஒயிட் கலர் அங்கே இருக்கிறதுனால லேசாக கிரே கலர் இல்லாட்டி ப்ரௌன் கலர் தான் கிடைக்கும். டல் ப்ரௌன், டர்ட்டி ப்ரௌன். அப்போ பிளாக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். சரியா? ப்ளஸ்ஸு நான் அதை அப்படியே பிளாக்குன்னு எழுதிடுறேன். அப்போ பிரிண்டிங்க்கு வந்து சயான், முதல்ல சயான்ல இருந்து ஆரம்பிக்குது. சிஎம்ஒய்கேன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே ரெட் எழுதிட்டதுனால ரெட்டில் இருந்து ஆரம்பிச்சோன்னா நான் ரெட்டில் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து சிஎம்ஒய்கேயாக தான் வரும்.
Black வந்து கேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ப்ளூ இருக்கு, அங்கே ப்ளூ பி இருக்கிறதுனால இப்போ வந்து சிஎம்ஐகேன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த ரெட் இருக்கு பார்த்தியா, ஆமாங்க. எதில் ப்ரொஜெக்டட் கலர்ஸில் இருக்கக்கூடிய ரெட்டு, அதில் வந்து லெமன் எல்லோவும் மெஜெண்டாவும் இருக்குது, அது சேர்ந்து தான் ரெட் ஆகுது. ஓகேங்க. இந்த க்ரீன் இருக்கு பார்த்தியா, அதில் வந்து சயான் ப்ளூவும் எல்லோவும் கொஞ்சம் போல் மெஜெண்டா, இல்லாட்டி மெஜெண்டா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அதுவும் சேர்ந்து தான் க்ரீன் ஆகுது. ஆக்சுவலாக கொஞ்சம் போல் மெஜெண்டா இருக்கும், அது விட்டுருவோம். ப்ளூவில் வந்து சயான் ப்ளூவும் மெஜெண்டா ரெட்டும் சேர்ந்து தான் இந்த ப்ளூ வருது. ஓகேங்க. சரியா? இப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன்னா, இந்த ஒய் இருக்கு பார்த்தியா, ஒய் எந்த ஒய்யே நமக்கு தேர்டு ப்ராசஸிங் கலரில் இருக்கக்கூடிய ஒய். ஓகேங்க. சரியா? நீ இப்போதைக்கு இதை நீ பார்த்துக்க, எழுதிக்க. எல்லோ அண்ட் என்னது மெஜெண்டா, இது வந்து எல்லோ அண்ட் சயன். சரியா? இது வந்து மெஜெண்டா சயன் முதல்ல எழுதிக்கிறோம். சயன் தான் மேக்ஸிமம், சயன் பிளஸ் மெஜெண்டா. இதாம்மா பிரைமரி கலர்ஸ். ஓகேங்க. இப்போ சரி, ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ரொம்ப லேட் ஆயிரும். இப்போ க்ரீன்லேயும் ரெட்லேயும் என்ன ஒரு கலர் காமனாக இருக்கு? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுதோ? இல்ல இல்லைங்க. இப்போ க்ரீன்லேயும் ரெட்லேயும் என்ன ஒரு கலர் காமனாக இருக்குது? ப்ராசஸிங் கலரில் இருந்து வர்ற கலர் எல்லோ வந்து காமனாக இருக்குது. க்ரீன்லேயும் ப்ளூலேயும் என்ன கலர் காமனாக இருக்குது? சயான் வந்து காமனாக இருக்குது. சரியா? இப்போ ரெட்லேயும் ப்ளூலேயும் என்ன கலர் காமனாக இருக்குது? மெஜெண்டா காமனாக இருக்குது. இப்போ ப்ரொஜெக்ஷனில் வந்து இப்போ ஒரு ரெட் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு க்ரீன் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரெண்டு கலரையும் பக்கத்தில் பக்கத்தில் கொண்டாந்து மிக்ஸ் பண்ண விட்டோம்னா இந்த மெஜெண்டா வந்து அந்த சயனை கட் பண்ணிடும். வெறும் ஒன்று கட் பண்ணிட்டு வெறும் எல்லோ மாத்திரம் தான் தெரியும். அப்போ இங்கே செகண்டரி கலர் வந்து எல்லோ. செகண்டரி கலர் எல்லோ. இங்க செகண்டரி கலர் என்ன? சயன். இங்க செகண்டரி கலர் சயன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வருது. இங்க இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா செகண்டரி கலர் என்ன? மெஜெண்டா. ஆமா, மெஜெண்டா. இது பிரைமரி கலர், இது செகண்டரி கலர். சரியா? சரி, இதோட இருக்கட்டுமா? இது வரைக்கும் நீ பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து கலர் ஸ்கீமுக்கு போறோம். அப்ப கலர் ஸ்கீமுக்கு எல்லாத்துக்குமே கலர் ஸ்கீம் காமன் தான். சரியா? இப்ப நீ வந்து இதை போய் நீ கலர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இல்லாட்டி கலர் வீல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னா உனக்கு இதெல்லாம் வரும். நீ நெட்டுக்கு போய் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில், அம்மாவும் ஃப்ரீயா, அம்மா கூட உட்காந்தா நெட்டு பார்ப்பியா? நீ தனியா பார்ப்பியா? அப்போ அம்மாட்ட வந்து கேட்டுக்க. நீ வந்து கலர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா உனக்கு இது வரும். ப்ரொஜெக்டட் கலர்ஸ்னு போட்டீங்கன்னா உனக்கு இது வரும். ப்ராசஸிங் கலர்ஸ்னு போட்டீங்கன்னா உனக்கு இது வரும். அப்போ அந்த கலர்ஸ் நீ கண்ணில் பார்க்க முடியும். சரியா?
ஓகேங்க சார். சரியாம்மா, உனக்கு நான் ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேம்மா. ரெக்கார்டிங்கும் ஃபோட்டோவையும் அனுப்பி விடுறேன். சரியா? ஓகேங்க சார். ஓகே. இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக போச்சோ? ஆமாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம். ஆமாம், கொஞ்சம் தேரி தேரி இருக்கு. என்ன சார், அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு தடவை இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு விளங்கிடும். ஏன்னா மெஜெண்டாவும் எல்லோவும் சேர்ந்தா ரெட் எப்படி ஆகுதுன்றது இப்போ உனக்கு விளங்கலை. அங்கே நீ பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும். ப்ராசஸிங் கலரில் மெஜெண்டாவும் எல்லோவும் சேர்ந்து ரெட் ஆகும், சயானும் எல்லோவும் சேர்ந்து க்ரீன் ஆகும். ஓகேங்க சார். அப்படி அப்படி அது அங்கே வர்றப்போ உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஓகேம்மா. ஓகே.